எங்கே கிளப் மஹிந்திரா இதாக இருக்குது. கிளப் மஹிந்திரா தேக்கடி. ஸோ இது உள்ள நுழையணும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ண என்ன நம்ம ஏறிடுவோம்ல. தூரம் கிளப் மஹிந்திரா ரிசார்ட். சின்ன ரிசார்ட், மற்ற ரிசார்ட் மாதிரி இல்லை, சின்னது. என்ட்ரன்ஸு செக்கின்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் வெயில் அடிக்குது, ஆனால் இப்போ கிளைமேட் சின்னதாக இருக்குது. சூடாக சுக்கு காப்பி குடிக்குமா. ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மற்ற கிளப் மஹிந்திரா பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பார்க்கிங் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. உள்ளே காடு மாதிரி எப்போதும் போல் நம்ம இந்த கிளப் மஹிந்திரா அதெல்லாம் பார்த்தோம், அது மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நல்லாயிருக்கு. மூணாறு அதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லாம் கொஞ்சம் நடக்கணும். இங்கே 1 பெட்ரூம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட். ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட். ஓகே, நம்பர் ரூம் வந்துச்சு 303. ஆஸ் யூஷுவல் கிளப் மஹிந்திரா ரூம். இது ஸ்டுடியோ கிச்சனட் உள்ளது. சின்னதாக கிச்சனட் இருக்கும். சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் இருக்கும். சார் ரூம் அது எக்ஸ்ட்ரா பெட் இது மாதிரி பங்கு சோஃபா கம் பெட் இருக்கும். பிறகு இது ஒரு பெட்டு. ஸோ பாத்ரூம். இது ஸ்டுடியோ ரூம். ஸ்டுடியோ பாத்ரூம் செப்பரேட் இது வச்சுருக்காங்க. கிளப் மஹிந்திரா உள்ள வாஷிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. டவல் இதெல்லாம் இருக்குது. வாஷிங் இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஷேவிங்கு இதெல்லாம். இது என்னது, அடுத்த ரூம் எதுவும் டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு சூட் ரூம் மாதிரி இருந்திருக்கு, அதை சிங்கிளாக மாற்றிருக்காங்க. அதெல்லாம் அடுத்த ரூம் போய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கிளப் மஹிந்திரா ரூம் நமக்கு பழக்கமான, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய வீடியோலாம் காமிச்சேன். வெளியில் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். இப்படி ஸ்விம்மிங் பூல் ஃப்ரண்ட். இங்கேருந்து இறங்கணும்னா ஸ்விம்மிங் பூல். இங்கே கீழே நல்லா இருக்குது. ஸ்பா இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிளப் மஹிந்திரா. ஆனால் கம்பேர் டு அதர் கிளப் மஹிந்திரா இது ரொம்ப சின்னது தான். ரூம் 1 பெட்ரூம் இருக்குது. நான் 1 பெட்ரூம் எடுக்கலை, இதுதான் எடுத்தேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி மங்களாதேவி இங்கே ஒரு கோயில் இருக்குது, காட்டில் வழிபடுற கோயில். அந்த கோயில் தெய்வம் இருக்கிறதுனால அவங்களுக்கு விசேஷமாக. அதனால் நாளைக்கு இன்றைக்கி 2 நாள் எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ஸோ இந்த 2 நாள் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு செஞ்சுக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் செய்ய இயலாது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நம்ம அடுத்ததில் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நான் அடுத்து எங்கே போகிறனோ அதெல்லாம் காமிக்கிறேன். போகிற இடங்கள் இதெல்லாம் காமிக்கிறேன். இதுதான் கிளப் மஹிந்திரா இருக்குது. இதுதான் கேரளா லிக்கர் ஷாப்பு. ஏன் லிக்கர் ஷாப்பு காமிக்கிறீங்களா? இங்கே மேலே போனீங்கன்னா ப்ரீமியம் கவுண்ட்ரு, இங்கே லோக்கல் கவுண்ட்ரு. ஸோ லிக்கர் அடிக்கிறவங்களுக்காக சொன்னேன். எப்பவும் போல் குடிக்கவே மாட்டேன். ப்ரீமியம் ஹோட்டலில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ப்ரீமியம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான்.
Okay, we are playing. எந்த ஸ்பைசஸ் ஃபேமஸ்ஸு, அதனால் ஸ்பைசஸ் வாங்கலாம்னு வந்து. கேஷ்யூ நட்டு இதெல்லாம் வந்து ஒரு கிலோ 1000 ரூபா சொல்கிறாங்க. பெப்பர் வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. கிராம்பு 140 தான். இது ஏலக்காய் வந்து 100 கிராம் வந்து 300 ரூபா சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்ம அப்புறம் இங்கே ஸ்பைசஸ் இது வாங்கலாம். ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் கடையாக தான் இருக்குது. அந்த ஒரு கடையிலேருந்து வந்து வாங்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக சாக்லேட்டு இது எல்லாமே தான் இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாகவே இதை கும்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இந்த தெரு வந்துடும். ஸோ நாங்கள் ஸ்பைசஸ் வாங்கினோம். ஸ்பைசஸ் ரேட்டு வந்து அவ்வளோ கம்மியாலாம் ஒன்றும் இல்லை. ரேட் வந்து கிட்டத்தட்ட அங்கே உள்ளதோட மாதிரி தான் இது, ரொம்ப அதிக வித்தியாசம் இல்லை. அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸு அதுவுமே வந்து அந்தளவு ரேட் கம்மின்னு சொல்ல முடியாது. சரி, வந்ததுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். தேக்கடியோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் அட்ராக்ஷன் வந்து போட்டிங். அந்த போட்டிங்க்கு தான் வந்தோம். ஆனால் இப்போ சொல்கிறாங்க தண்ணி கம்மியாக இருக்குது, டிக்கெட் வந்து உங்களுக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும், கொஞ்சம் பேர் தான் சின்ன போட்டு தான் விடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி அங்கே போனோம். அதுக்கு இங்கே காரை பார்க் பண்ணோம். என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங் 85 ரூபா ஒரு கார் பார்க்கிங்க்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் வரும், பஸ்ஸை பிடிச்சி அங்கே போனோம். ஸோ இது டிக்கெட்டிங் வந்து எங்கேருந்து. ஸோ லேக்குக்கு வந்து என்ன பண்ணாலும் கிடைக்காதான். அதாவது லேக்கில் வந்து போட்டிங்க்கு ஏன்னா ஒரு சீட்டில் வந்து 40 பேர் தான் இருக்காங்களாம். அதனால் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வேறு செம்ம இதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். நீங்கள் என்ன வேணால் சும்மா வேணால் அங்கே வர போயிட்டு லேக்கு தான் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்க. பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏறி லேக்கை பார்த்துட்டு வாங்க அப்படிங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு சரி அதை பண்ணுவோம், வேறு என்ன பண்ணுறது, அதையாவது செய்வோம். உங்களுக்கு வந்து லேக்கை காமிக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் வந்து வெயில் சமயங்கிறதுனால நிறைய மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்க வருமா. அப்போ போட்டிங் போனால் நல்லா சைட் சீயிங்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அதே சமயம் போட்டு வந்து லிமிட்டடாக இப்போ திங்கள் செவ்வாயெலாம் வந்து கம்மியாகிடுமா. அதான் நம்ம ஊருக்கு போனோமே, நம்ம அதுவரை இங்கேயே இருக்க முடியாதுல்ல. நேற்று ரொம்ப கூட்டமாக இருந்தது, வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க, அதை பிளான் பண்ணி வாங்க. இல்லை ஆன்லைனில் முன்னாடியே இப்போ தண்ணி இல்லாதனால தான் இப்படி பிரச்சனை, இல்லைன்னா ஈஸியாக கிடைக்கும். சரி, அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும். பஸ்ஸுக்கும் இதுக்கும் சேர்த்து 85 ரூபாயாம் ஒரு ஆளுக்கு. ஸோ 85 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு சும்மா போய் உங்களுக்கு லேக்கை காமிச்சு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட வேணுங்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. காருக்கு 85, ஹெவி வெஹிக்கிளுக்கு 335. இப்போ நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ 45, பஸ் ஃபேர் வந்து 30. என்ட்ரன்ஸ் 45, 30. ஒரு போட்டிங்னா உள்ளே போய் எடுக்கணும். ஆனால் போட்டிங்னா இல்லையே இருக்குது, ஆனால் லிமிட்டட் சீட்ஸ் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. இங்கே தான் வந்து போட் டிக்கெட் ஃபுல் அப்படின்னு போட்டாங்க. அதாவது என்னென்னா தண்ணியில் என்னென்னா சின்ன போட்டு மட்டும்தான் விடுறதுனால 40 சீட்டு உள்ள போட்டு தான் விடுறாங்க. இல்லைன்னா ஒரு போட்லேயே வந்து 80-100 சீட்டு உள்ள இருக்கும். ஸோ இப்போ வந்து அங்கேருந்து அந்த பஸ் வருது இல்லை, அந்த பஸ் இங்கே வந்தோடனே க்யூவில் இருந்து ஒருத்தரை ஏறி போக வேண்டியதான். போய் என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதான். லேக்கு வறண்ட இதை பார்த்துட்டு வர வேண்டியதான், பெரியார் ஆறு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம என்ன போகணும், அங்கேருந்து திருப்பி இந்த பஸ்ஸில் தான் வரணும். ஸோ சும்மா இப்போ உங்களுக்கு போய் காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். இங்கே இது வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன் போட்டிங், ஆனால் போக முடியல, என்ன பண்ணுறது. பஸ்ஸில் ஏறியாச்சு, 4 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனோம். அங்கே
போய் ஆற்றை பார்த்துட்டு வருவோம். பெரியார் ஆறை பார்த்துட்டு வருவோம். செக் போஸ்ட் இதை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறோம். இது வந்து ஆக்சுவலி இங்கே தான் நம்ம வந்து நைட் ட்ரெக்கிங் நாளைக்கு வர போகிறோம். அது தனி வீடியோவே போடுறேன். ராத்திரி 10 to 12 மணிக்கு இங்கே நடந்து போகிற மாதிரி நைட் ட்ரெக்கிங். ஸோ அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இது சும்மா இப்போ அந்த இதை பார்க்குறதுக்காக போகிறோம். என்ன அந்த போட்டிங் போகும்போது சில சமயம் ஏதாவது மிருகங்கள் கண்ணில் தென்படும். அதுக்காக தான் எல்லோரும் போட்டிங் போகிறதுக்குன்னே ஆசைப்படுறாங்க. மற்ற மிருகங்கள் தென்படணும் ராத்திரி தனியாகவே வர போகிறோம். இருட்டில் பயத்தோடு கூடி இருக்கிற இடத்துல வர போகிறோம். அப்போ நடக்கட்டும். இது அந்த பெரியார் ஆறு வந்து தேக்கடி பெரியார் இதோட காட்டோட கட்டுப்பாட்டில் உள்ளே இருக்கிறதுனால இவங்க பஸ் மட்டும்தான் போக முடியும். வேறு எந்த பஸ்ஸும் போக முடியாது. ஏதாவது நம்மளை ராத்திரியே நடக்க வைக்கிறாங்க. பார்ப்போம். இது வந்து சில சமயம் நக்கிறதா மிருகங்கள்லாம் வண்டி சத்தெல்லாம் கேட்டதுன்னா வராது. அதனால தான் நான் ராத்திரி போகிறேன். பஸ்ஸுமா போய் நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். இது போட் கவுண்டரு. டிக்கெட் கிடைக்குமான்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அது என்னென்னா ஒரு ஆளுக்கு 255 போட் இருக்குது. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா 40 சீட்டு உள்ள போட்டு மட்டும்தான் விடுறாங்க. யாராவது ஒருத்தர் இறங்கினாலோ இது பண்ணாலோ தான் டிக்கெட் கிடைக்கும். நம்ம இங்கே வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். அந்த மக்கள் லக்கு இருந்ததுன்னா திடீர்னு இப்போ அது கிடைக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுறது? எல்லோரும் பார்க்குற நம்ம மங்கீஸை மட்டும் பார்த்துட்டு வருவோம். காட்டு மிருகங்களை பார்க்கணுன்னா இவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். டேஞ்சரஸ் ஃப்ளோஸ். இந்த தண்ணி பாருங்கள், வற்றி இவ்வளோ தான் இருக்குது தண்ணி. தண்ணி வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது பெரிய போட்டு விடுவாங்க. அது ஒரு நிற்கிது பாருங்கள், அந்த பெரிய போட் விடுவாங்க. இப்போ வந்து அந்த பெரிய போட் விட்டதில்லை. அதில் என்ன 100 பேர் 150 பேருக்கு மேலே உட்காரலாம். அந்த போட்டு தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சின்னதாக பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி போட்டுகள் தான் விடுறாங்க. இதோ இங்கே இருக்கும் இந்த போட்டுகள் தான் விடுறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனை. அந்த லிமிட்டட் சீட்டு ஆல்ரெடி ஆன்லைனில் சிலர் புக் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. பிறகு இந்த மாதிரி வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சான்ஸ் வந்ததுன்னா கொடுப்பாங்க. அவ்வளோதானே தவிர இந்த தண்ணியில் போட்டிங் போனோம்னா, ஆனால் இந்த தண்ணி இந்த மாதிரி வெயில் காஞ்சிருக்கிற சமயத்தில் அங்கே மிருகங்கள் அப்படியே அங்கே வர உள்ளே வர போவாங்க. ஏதோ அந்த லாஸ் அப்படி போவாங்க. போகும்போது இந்த சைட்லலாம் வந்து யானை தண்ணி குடிக்க வரும், மாடு தண்ணி குடிக்க வரும். உயிர் தண்ணி குடிக்க வருமானு தெரியல. சில சமயம் ஓனாய் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த போட்டிங் மெயினாக. இல்லைன்னா மற்றபடி நார்மல் போட்டிங் தான். இந்த மிருகங்களை பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த போட்டிங்கோட அட்வான்டேஜ். இதுதான் இதில் காமிக்க முடியும். போட்டிங் என்னால் காமிக்க முடியாது. சரி, நம்ம இன்னொரு தடவை வரும்போது போட்டிங் போகலாம். இப்போதைக்கு இந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டு, இப்போ இந்த பஸ் வந்து காட்டு வழியில் வந்தது, 40 இதில் அப்படி வந்தது. அதை இடத்த மட்டும் காமிச்சிட்டு இது பண்ணிடலாம். இதுதான் போட்டிங் ஏரியா. போட்டிங் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம ட்ரை பண்ண முடியல. அப்படியே போய் காட்டு மிருகங்களை ஏதாவது வீடியோ பார்த்துட்டு யாராவது சந்திச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சந்திக்க போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணலாம். உள்ளே ஜங்கிள்ஸ் பைட்ஸ் கஃபே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏதாவது சாப்பிடணுன்னு நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. பிரியாணி வேறு இருக்குது. பிரியாணிலாம் இருக்குது. கசாயான் பிரியாணி எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஃபுட்டு இது பண்ணி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். சின்ன தீம் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்காக உள்ளது.
இந்த பபுள் கார், இது மாயாஜால் மேஜிக் ஷோ, கலரி பயிற்று, கதகளி, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தீம் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி யானை சஃபாரி இங்கே வச்சுருக்காங்க. வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு யானை சஃபாரி போகும். இதில் போயிட்டு யானை அங்கே போனோன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போனோன்னா இது போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யானை சஃபாரி வந்து உடன்பாடு இல்லை. ப்ரைவேட் கம்பெனி தான் நடத்துகிறாங்க. இது அவங்க போட்டு யானையை போட்டு பாடப்படுத்துவாங்க. பாருங்கள், கண்ணெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பாவமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாடப்படுத்துவாங்க. அவங்க பைசாக்காக போட்டு திருப்பி அதை இது பண்ணி, அதனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை. கோயிலில் யானை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அம்பானி இப்போ வந்து கோயிலில் யானை வைக்கக்கூடாதுன்னு கேஸ் போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்ச யானையை வச்சு சவாரின்னு சொல்லி இது பண்ணுறது மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நான் அதில் ஏற மாட்டேன். பாவம், ஒரு யானையாக விரும்பி என்னை ஏற்றிக்கிட்டா ஏறுவேனே தவிர, நான் சின்ன வயசில் நிறைய ஏறி இருக்கேன். இது நிறைய இடம் இருக்குது. இதில் வந்து உள்ளே போய் குளிக்கிறது, யானையை குளிப்பாட்டுறது, அது எல்லாமே பண்ணலாம். இங்கேயே 2-3 இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இங்கேயே வந்து சின்னதாக தீம் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம். இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்தேன், காமிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. டார்க் சாக்லேட் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம். இது நிறைய இடத்துல இருக்குது. இது நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. வந்து இந்த நம்ம இது போட்டிங் போகிறதுக்கு பார்க்கிங் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இந்த இது இருக்குது. இதை அப்படி கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னாலே வந்துடலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் யானை சரி, எனக்கு யானை சவாரி பண்ணுறது பிடிக்காது, அவ்வளோதான். பண்ணுறவங்கள தப்பு நான் சொல்ல. அதனால் பண்ணுறவங்க தாராளமாக வந்து பண்ணுங்கள். இங்கே ஒன்றும் இல்லை, 2-3 இடம் இருக்குது. இன்னொரு இடம் இருக்குது, அங்கே யானை குளிப்பாட்டுறது அதெல்லாமே நம்ம பண்ணலாம். யானைகிட்ட எல்லாத்துக்குமே பைசா கிடையாது. சும்மா அவங்களுக்கு பாவனுக்கு ஏதாவது பைசா கொடுக்கணும், அவ்வளோதான். சவாரி பண்ணால் மட்டும்தான் பைசா. அது எவ்வளோ 700-800 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ வர்றவங்க வந்து விருப்பமுள்ளவங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை, இதுதான் தேக்கடியில் வந்து ஜீப் சஃபாரியோட ரேட்டு. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏமாற்றுவாங்க. அது இது பண்ணி இதுதான் கொடுத்தா போகும். ஸோ இது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ், இந்த டிக்கெட் பக்கத்தில் ஆனச்சாவடி, இதுதான் இந்த இடத்தோட பேர். ஸோ இதில் வந்து நீங்கள் யானை சவாரியிலேருந்து பஸ்ஸு, போட்டிங் இன்றைக்கி இல்லை, நீங்கள் வரும்போதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் தேக்கடி சிட்டிக்குள்ளே உள்ள மெயின் அட்ராக்ஷன். இந்த யானை சவாரி, வேறு யானை இது பண்ணுறது, வேறு இந்த போட்டிங், இதுதான் தேக்கடியில் உள்ள மெயின் அட்ராக்ஷன்ஸ். இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு களரி பயிற்று, அது கதகளி இருக்குது. கதகளி பார்க்குறது அளவுக்கு பொறுமை நமக்கு கிடையாது. பிறகு ஸ்பைஸ் கார்டன் இருக்குது. ஸ்பைஸ் கார்டன் நான் ஆல்ரெடி வயநாடில் இல்லை மூணாறில் நான் போட்டிருக்கேன். அதே தான் காமிப்பாங்க எல்லாருமே. ஸோ ஸ்பைஸ் கார்டன் இது, அதை பாருங்கள். பிறகு ஹனிபி இது எங்கேயோ இருக்குது, தேன் வளர்ப்பு இது, அது எங்கன்னா முடிஞ்சால் அதையும் காமிக்கிறேன். இங்கே ஒன்று இருந்து அது ரொம்ப சின்னது. இன்னொன்று ஃபேமஸானது ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம், அதை தேடி கண்டுபிடி. ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து கடத்தநாடன் களரி சென்டர். இங்கே வந்து களரி, அதாவது பரசுராமர் தான் களரி சொல்லிக் கொடுத்தாரு, அதாவது தற்காப்பு கலை, அதை பற்றி உள்ள ஒரு ஷோ, அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். 7:15 ஷோ. 2 டைம் இருக்குது, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அந்த மாதிரி 2 டைம். இது கதகளியும் இருக்குது, களரியும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து களரி தான். கதகளி உட்காந்து பார்க்குற பொறுமை எனக்கு இல்லை. உங்களுக்கு பொறுமை இருந்தால் கதகளி பாருங்கள். பாவம், அவங்களும் நலிந்த கலைஞர்கள் தான், அவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து களரி கொஞ்சம் ஃபைட்டிங் இதாக இருக்கும். எல்லாத்தையும் காமிக்க முடியாது, கொஞ்சம் அப்படியே கிளிம்ஸ் மாத்திரம் நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு வந்தாச்சு 7:15 டிக்கெட்டு. ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக நடந்துருக்கு.
இதெல்லாம் ரஷ் பாருங்கள். பரவாயில்ல, நம்ம மக்கள் வந்து கதகளியும் களரி பயிற்சியும் பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். தியேட்டருக்கு மட்டும்தான் இப்படி கூட்டம் பார்த்துருக்கேன். இந்த அளவு ஃபுல்லாக வண்டி எல்லாம் நடந்து இருக்குது. சரி, நான் நீங்கள் வரும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கதகளி பிடிக்குன்னா கதகளி பாருங்கள், களரி பிடிக்குன்னா களரி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு களரிக்காக வந்து ஒரு செட்டு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. மெயினாக இன்றைக்கி சாட்டர்டே சண்டேங்கிறதுனால ஃபுல்லாக ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. அதே வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து களரி தெய்வங்களை வந்து கும்பிட்டுட்டு தான் தொடங்குவாங்க. அதுதான் பண்ணுறாங்க. இது வந்து 2 பேர் மட்டும் மோதுற ஒரு சண்டை. இது வந்து சிலம்பம் பேஸ்டு ஃபைட்டு. என்னென்னா ஒரு விதத்தில் பார்க்க கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கலை, இது தமிழர் கலை தான். இதை தான் போதிசத்துவர் போய் ஜூடாவும் குங்ஃபுவாகவும் மாற்றினார். ஆனால் இன்றைக்கி அந்த கலையை வந்து காசுக்காக இப்படி வேடிக்கை பார்க்க வைக்கிற ஒரு கலையாக மாறிடுச்சு. அது வருத்தத்துக்குரியதான். ஆனால் இப்படி பண்ணுறது மூலமாக அட்லீஸ்ட் இந்த கலைஞர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னும் அந்த கலை வாழ்ந்துட்டுருக்குங்கிறது ஒரு விஷயம். அதை உற்சாகப்படுத்துறதுக்காக போய் பாருங்கள், அவ்வளோதான். பிலிப்ஸ் ஹனி ஃபார்ம், அதாவது இங்கே ரோஸ் ஃபார்ம், ஸ்பைசஸ் ஃபார்ம், ஹனி ஃபார்ம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஹனி பீ ஃபார்ம், இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஸ்டேட் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஏகப்பட்ட தேனி அப்படி முகத்தில் வச்சுட்டே இருப்பார், அந்த மாதிரிலாம் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால தான் இங்கே நிறைய ஹனி பீ ஃபார்மிங் இருக்குது. அதில் பெரியார் ஹனி பீ ஃபார்மிங், இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஆனால் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால இந்த இதுக்கு വന്നു. പപ്പായ നാഷണൽ അവാർഡ് വിന്നറാണ്. ഈ റീസെന്റ് സ്റ്റേറ്റ് അവാർഡ് നമ്മുടെ ഫാമിനായിരുന്നു. പപ്പ ഒരു 55 വർഷമായിട്ട് ഈ ഫീൽഡിൽ നിൽക്കുന്ന ആളാണ്. ശരിക്കും ഗ്രേറ്റ് ഗ്രാൻഡ് ഫാദർ സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ഞാനില്ല 4th ജനറേഷൻ ബീ കീപ്പറാണ്. ബയോ ഇതൊരു ഫാമിന്റെ ഡെമോൺസ്ട്രേഷൻ ആണ്. ஸோ இவங்க அப்பா தான் அந்த இது பண்ணுறது. இப்போ இவர் இதை நடத்துகிறாரு. இவங்க 4 ஜென்ரேஷனாக இதை தான் ஹனி இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவர் வந்து சின்னதாக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க இந்த இது ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க, பரவாயில்ல, இங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வரும். ஸோ பீ ஃபார்ம் ஷுட் பி வெரி சேஃப் ஃபார் த டூரிஸ்ட். இங்கே வந்து பீஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஹியூமன். வி ஓப்பன் த பாக்ஸ் எவ்ரி டே. டெய்லி எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கும் ஹியூமன் கூட கொஞ்சம் பழக்கம். அதனால் சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, இந்த பீ பக்கத்தில் வந்து தட்டக்கூடாது. த பீ ஸ்டிங் ஒன்லி பை ஷாக், பை ஃபியர். ஷோக்கு தான் கூட்டுவாங்க. ஸோ கை மட்டும் வீசக்கூடாது. இந்த மாதிரி வி ஹேவ் 37 ஃபார்ம். அதில் இது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஃபார்ம் ஆக்சுவலி. அண்ட் இங்கே வந்து 2 விதமான தேனுണ്ട്. இந்த பெரிபி இருக்காங்க, நம்ம മലയാളത്തിൽ വൻതേൻ എന്ന് പറയും. പിന്നെ സിറുതേൻ இருக்காங்க, നമ്മുടെ ചെറുതേൻ. സിറുതേൻ അത് തന്നെ, ചെറുതേനും വൻതേനും.
ஸோ பெரிய பீயில் ஒரு வருஷத்துக்கு 10லேருந்து 30 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும். அந்த தேன் தான் நம்மளை பெஸ்ட் ஃபார் த டேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஃபுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பெரிய பீயில் வந்து 2 விதமான தேன் இருக்காங்க. ஹனி ஃப்ரம் த ஹில் ஸ்டேஷன், ஹனி ஃப்ரம் த பிளைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி ஃப்ரம் த ரப்பர் பிளான்டேஷன் நம்ம கோட்டையம் சைடில் ஃபார்ம் உண்டு, அதுதான் ஹனி ஃப்ரம் த ரப்பர் பிளான்டேஷன். அது மாதிரி இங்கே எல்லாம் வந்து கொஞ்சம் A கிரேட் கேட்டகரி ஹனி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி ஃப்ரம் த ஹில் ஸ்டேஷன். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நிறைய ஃபார்ம் உண்டு. இப்போ நாமக்கல்ல ஃபார்ம் உண்டு. நாமக்கல்ல எடுத்த ஃபார்ம் வந்து C கிரேட் கேட்டகரி தேன் வரும். சேம் 40 கிலோமீட்டர் மேலே போனால் கொல்லி ஹில்ஸ் உண்டு, அங்கேயும் ஃபார்ம் உண்டு. அங்கே வந்து A கிரேட் கேட்டகரி. ஹில் ஸ்டேஷன் தேன் வந்து எப்போவுமே பெஸ்ட் இன் குவாலிட்டி ஹனி. அதாவது சிறுதேனுங்க, சிறுதேன் ஜஸ்ட் 200 கிராம், ஜஸ்ட் 200 கிராம் தேன் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கே 200 கிராம் தேன் மட்டும்தான் கிடைக்கும். இவங்க எடுக்க பெரிய பூ வந்து துளசி, தும்பா, தொட்டாச்சனிங்கி, கீழாந்தள்ளி வந்து சின்ன பூன்னு அவங்க தேன் எடுக்கும். இந்த தேன் வந்து வி யூஸ். ஆமாம், ரொம்ப சின்ன பூங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பீக்கு ஒரு 5 எக்ஸாக்ட்லி மேம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பீக்கு டெய்லி 5 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஆனால் சிறுதேனுக்கு அவ்வளோ முடியாது. அவங்க பெரிய மரத்துல எல்லாம் போய் தேன் எடுக்க முடியும். சிறுதேன் லைக் ஜஸ்ட் லோ ரேஞ்ச் தான் போகும். அண்ட் தேர் பிகஸ்ட் ஃப்ளவர் இஸ் த ஃப்ளவர் ஃப்ரம் துளசி. புரிஞ்சுதா? அதுக்குள்ளே போய் தேன் எடுக்க முடியும். நான் பெரிய பீக்கு அதுக்குள்ளே மேண்டில் போகாது. அதனால தான் இந்த தேன் வந்து ஹைலி மெடிசனல். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட் ஓரளவுக்கு சாப்பிடலாம், கிட்ஸுக்கு சாப்பிடலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஹனி இன் த வேர்ல்ட் வி கேன் புட் இன் டு த ஐஸ். ட்ரை ஐஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோ மெடிசன் தேனுங்க. ப்ளீஸ் கம். புரியுதுல்ல? திஸ் இஸ் லைக் ஏ ஃபேமிலி. ஒரு கூட்டில் வந்து 3 விதமான பீஸ் இருக்காங்க. ஐ ஹோப் யூ நோ தட். லைக் wait. I learned about it. I forgot the name. One is drone. Yes. One is worker. Yes. And the other is queen The bee. queen bee, exactly. The queen bee, she's the mother bee. Only she lay eggs, and she can lay around 300 to 500 eggs in a day. 300 முட்டை வரைக்கும் போடுவாங்க. She looks beautiful. ரொம்ப அழகாக இருப்பாங்க. Big size, hairy skin. எல்லாம் பி இந்த கியூனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். தாடியில் தேனி ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா? இந்த தாடியில் தேனி ஃபோட்டோ வைக்கணும்னா இது குவீன் பி ஹியர். இந்த கியூன் இங்கே வச்சா போதுங்க, மீதி எல்லாம் வந்து தாடியில் வந்து தொங்கும். அங்கே அம்மா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. நெஸ்ட் கேட்டகரி வந்து ஃபீமேல் பீங்க, வேலைக்காரிச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வேலையும் வந்து ஃபீமேல் பீ தாங்க பண்ணுவாங்க. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஃபீமேல் பி from day 1 to day 6 அவங்க க்ளீனிங் பண்ணுவாங்க. லைக் மோர் எனர்ஜெட்டிக் பீஸ். நெஸ்ட் கேட்டகரி அவங்க தான் ரொம்ப எனர்ஜெட்டிக் பீஸ். தே go get the pollen and nectar. Nest category they make the honeycomb. Nest category they maintain the honeycomb. For example, older bee வந்து முன்னாடி வந்து சிறுகடிச்சிருப்பாங்க for air circulation. ஸோ எல்லாம் வேலையும் வந்து ஃபீமேல் பீ தாங்க பண்ணும். அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஃபீமேல் பீ மட்டும் தாங்க கொட்டுதும். நைஸே மை வைஃப் நாட் இன் த கேஸ் ஆஃப் பீஸ். இல்லை கொட்டினாலும் நல்லதா அறியாமோ? It even makes antibody for cancer. Yes. Then 97% bee sting is really good for the human body. For example, it's a kind of acid. This acid even makes antibody for cancer. Active the inactive set. Now there's research purpose ഉണ്ട്. അല്ല but 3% people க்கு வந்து അലർജി ആവதற்கு chances ഉണ്ട്. அதனால we don't take risk, we don't take therapy treatments and all. இங்க வந்து you can come closer. Don't wave your hands, don't wave your hands. This is how they fill the honey. See, തേൻ പാക്കണം നിങ്ങൾക്ക് ഇതൊക്കെയല്ലേ അല്ലേ? വെയിലത്ത് വെക്കുമ്പോൾ നല്ല വ്യക്തമായിട്ട് കാണാം തേൻ്റെ കളർ എന്താണെന്നുള്ളത്. ஸோ அது உள்ள தேன் இருக்குது பாருங்கள். യു ക്യാൻ ടേക്ക് ഫോട്ടോ ഹോൾഡിംഗ് ദ ഹെഡ് മാം പ്ലീസ്. Okay. ഫോട്ടോ കൊടുത്തോളൂ. മോൻ ബായോ. Okay. ക്യാൻ ഐ ഹെൽപ്പ് യു? വെരി സ്ലോലി. നമ്മുടെ മെയിൻ മോട്ടീവ് എന്താണെന്ന് വെച്ചാൽ ടു ഓവർകം ദ ഫിയർ ഓഫ് ബീസ്. ഓക്കെ. കുട്ടികളൊക്കെ വരുമ്പോൾ ഒരുപാട് പേർക്ക് ഫോബിയൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ ഇത് മാറട്ടെ എന്ന് ഓർത്താണ് നമ്മളിങ്ങനെ ഒരു ഓപ്പൺ ഫാമിലേക്ക് വെച്ചത്. പക്ഷെ നമ്മുടെ ഈ ഫാമിൽ ഓടാനൊന്നും അനുവാദമില്ല. സ്പീഡ് മൂവ്മെന്റ് ഓടുകയൊക്കെ ചെയ്യുകയാണെങ്കിൽ അതുകൊണ്ട് ഇവിടെ പാർക്ക് പോലെ സെറ്റപ്പോ ഊഞ്ഞാലൊന്നും ഇല്ലാത്തത്. അപ്പോൾ അത് ഫാസ്റ്റ് മൂവ്മെന്റിൽ തേനിച്ച് കുത്താനും അത് അപകടം സൃഷ്ടിക്കാനും ചാൻസസ് കൂടുതലാണ്. ஸோ சிறுதேன் ஹனிகாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வாங்க பக்கத்தில் வாங்க. ഇതേണ്ട ഇതാ ചെറുതേൻ്റെ തേൻ ഇതുണ്ട്. ഇത് ഹണികോംബ. ഇത് നശിക്കുന്ന തേൻ கிடைக்கும். So can I open the brood chamber? When I open you feel a smell, right? The same smell இருக்கும். இந்த மகரந்த ஸ்மெல்லும் தேனுக்கு உண்டு. Can I open for you? But very டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவேன். നോക്കി വായോ. Oh yeah, that's the egg. That's ഇത് മഞ്ചളുங்க, ഇത് തേനുங்க, ഇത് റാണി. Can I close? Yeah. Move back. Don't worry. കൊട്ടാതിക്കോ വാങ്ങ. അത് കൊടുക്കില്ല. I'll do. That's a bee on my face. That's a bee on my face. She likes you.
கொட்டாது கொட்டாது அது வந்து செய்யலை அந்த இந்த சிறுதேன்ங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டயபெட்டிஸ் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டேஸ்டி இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டீங்கன்னா அந்த ஃபார்மிங்கில் வந்து இது பண்ணவும் செய்யலாம் அப்படிங்காங்க. டேஸ்டிங் பண்ணலாம். மேம் பாய். സോ ഇതാണ് ചെറുതേൻ. ചെറുതേൻ കുറച്ച് പുളിപ്പൊക്കെ ഉണ്ടാവും, ഒത്തിരി മധുരമുള്ള തേനല്ല. ആ ഇതാണ് ചെറുതേൻ. ചെറുതേൻ ചെറുതേൻ കുസുത്തേൻ, തമിഴിലെ കുസുത്തേൻ പറയും. മാം ഒന്നുകൂടെ ടേസ്റ്റ് ചെയ്തതിന് കുഴപ്പം തേനല്ലേ, ഇത് കുറച്ച് മുന്നിൽ കഴിച്ചാലും കുഴപ്പമൊന്നുമില്ല കേട്ടോ. இதுதான் சிறுதேன். இது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அது நார்மல் தேன் வந்து ஓகே. ഇത് വൻതേൻ കേട്ടോ സാർ. இது நார்மல் தேன். மேம் வன்தேன் பெஸ்ட் ஃபார் தி டேஸ்ட் நம்ம ഉപയോഗിക്കും. இது வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும், அது வந்து இனிப்பும் கம்மியாக இருக்கும், ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட் வரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, அப்போ தேனியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. சின்ன வீடியோ தான் தேனியை பற்றி. அது இங்கே வந்து வாங்கணும்னா வாங்கலாம், 650 ரூபா இதுக்கு ஒரு பாட்டில் தேனுக்கு. இப்போ சிறு தேன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பல ரேஞ்சில் இருக்குது. ரேட் அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னார் ரேட்டு, ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதை சொல்ல மேனஸ் கிடையாது, அதனால் நான் சொல்லலை. ஏன்னா அது பல இடங்களில் பல ரேட்டில் விற்கிறாங்களாம், அதனால் எனக்கு எந்த ரேட்டுன்னு சொன்னார், அதை சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அது வந்து மருந்து மாதிரி துபாயிலெலாம் பயங்கர விலைக்கு போயிட்டுருக்கு அது சிறுதேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேக்கடி வரும்போது இந்த பிலிப்ஸ் ஹனி ஃபார்ம் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பம் தேநீர் தொகுதி எலெக்ஷன் இது அப்படி வந்துச்சு. அந்த வழியில் வந்து டெனிஸ் கிரேப், நம்ம அதை மாதிரி எம்எஸ்ஆர் கிரேப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் அப்படி பார்க்கலாம், என்ன கிரேப்ஸு இது என்ன இருக்குது, தோட்டம் என்னங்கிறத பார்த்துட்டு போகலாம். ஹார்ஸ் ரைடிங்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து நம்ம காலையிலே வந்துட்டோம், உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரியல. அது எதிர்த்தாக்கிலே வந்து எம்எஸ்ஆர் நிறைய கிரேப்ஸ் தோட்டங்கள் இருக்குது. ஸோ சும்மா ஒரு ஒட்டக சவாரிலாம் வச்சுருக்காங்க, ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படின்ட்டு. பாவம் இங்கே கொண்டு வந்து ஒட்டகத்தை விட்டு அது தனியாக இங்கே நின்றுட்டுருக்கு. இல்லை சும்மா இந்த திராட்சை தோட்டங்களை ரசித்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். இல்லை ஆனால் ஆல்காலிக் ஒயின் திராட்சை எல்லாமே இருக்குது, வாங்கணுன்னா வாங்கலாம். ஆர்கானிக் அப்படிம்பாங்க, ஆனால் ஆர்கானிக் இல்லை. எப்படினாலும் இந்த கிரேப்ஸுக்கு வந்து மருந்து அடிக்காமல் பண்ணவே முடியாது, அதுதான் கிரேப்ஸுடைய குணம். இல்லைன்னா அது ரொம்ப கெட்டு போயிடும். பார்த்தீங்களா, முந்திரி தோப்பில் அப்படின்னு பாடிட்டே நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ நான் பார்த்துருங்க, திராட்சையை பறிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வரவங்கெல்லாம் திராட்சையை பறித்தாங்கன்னா என்ன இருக்கும், அதுக்காக தான் கிரேப்ஸ் சீன்னு வச்சுருக்காங்க. ஆமாம், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி திராட்சை இதாக இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். அப்படி பூத்து கொடுங்க பாருங்க, திராட்சைகள் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி குனிஞ்சு தான் போந்திருக்கு. இங்கே கிரேப் டீ அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரேப் டீ, ஆமாம் கிரேப் டீ இப்போ இடையில ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஆனால் இங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ இது எல்லாமே கிரேப்ஸ் பச்சையாக இருக்குது. இப்போ சிலது படுத்துருக்கு, சிலது பச்சையாக இருக்குது. ஃபுல்லாக இந்த தேனி இந்த ஏரியாலலாம் வந்து ஃபுல்லாகவே கிரேப்ஸ் தோட்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த போகிற வழியில் நீங்கள் ஏறிட்டு போகலாம், அங்கே கடையும் இருக்குது, நானால்காலிக் ஒயின்லாம் இருக்குது உள்ள இருக்குது. கடையில் என்ன எனக்கு கிரேப்ஸு என்னெல்லாம் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, ஒயின் பாட்டு இருக்குது. இங்கே 9 வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகும். இங்கே 9 வரைக்கும்னா உள்ளே எல்லாம் போகலாம். இல்லை അവിടെ போகக்கூடாது, இதே கான வச்சுருக்கு. கிரேப் டீ ஜூஸு எல்லாம் இருக்கும். அங்கே கிரேப் டீ இருக்கும் இல்லை, ഇവിടെ இருக்குது. 9 வரைக்கும் மேலே. 9 வரைக்கும் இல்லையா? ஸோ 9 வரைக்கும் மேலே தான் கிரேப் டீலாம் கிடைக்குமா? இப்போ காலையில் 8:30 தான் அது. ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஸோ
இதுதான் പറഞ്ഞ ரெண்டு இருக்குது. ஜெனிஸ்ன்னு ஒரு இது, ஜெனிஸ் தானே இது பேர். உள்ள இது பண்ணால் நான் ஏதாவது கிரேப்ஸும் ஒயினும் வாங்கிட்டு போகிறேன். ஓகே, நம்ம ஃபுல்லாக ட்ராவல் எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் திருப்பி வரும்போது சார்ஜிங் போர்ட் எதுவுமே காமிக்கலை. ஏன்னா போகும்போது எதில் சார்ஜ் பண்ணணும் அதே இடத்துல தான் திருப்பியும் சார்ஜ் பண்ணேன். எனக்கு போகும்போது ஒரு 1600-1700 ஆச்சு. அதே தான் கிட்டத்தட்ட, அதான் 3,500 மொத்த சார்ஜிங் செலவே ஆச்சு. என்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டியில் அங்கே போயிட்டு வர முடியுது. அவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்பி போகலாம். ஈவி, அதாவது தமிழ்நாடு கேரளா இது ரெண்டும் பெஸ்ட்டு. இந்த 2 இடத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போகலாம். அது பார்த்திங்கன்னா என் கார் பார்த்திங்கன்னா ஒரு 160-170 தான் கொடுக்கும். அதுலேயுமே வந்து ஒரு பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 30% ஆனோடனே சார்ஜ் போட்டிருந்தேன். 30-35% ஆனோடனே. அதனால தான் பிரச்சனை. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை, இது இவ்வளோ தான் கொடுக்கறதுனால நம்ம வந்து 4 இடத்துல சார்ஜ் போட வேண்டியிருக்கு. 4 இடத்துல 1 மணி நேரம்னா 4 மணி நேரம் டிலே ஆகுது. அது மாத்திரம் ஒரு 4 சார்ஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்லோ சார்ஜிங் போடணும். அதாவது மதுரையில் ஸ்டே பண்ணிவிட்டு போனேன். வரும்போது ஒரே ஸ்ட்ரெச்சில் அங்கேருந்து கிளம்பி நேராக சென்னை வந்து சேர்ந்துட்டேன். ஸோ அவ்வளோ ஈஸியாக ஈவியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியும். நிறைய பேர் இப்போவும் ஈவி எடுத்தால் அதான் பிரச்சனை ஆகுமா, ஐயோ இது சார்ஜிங் பண்ண முடியுமா அப்படிலாம் பயந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சின்ன காரில், இந்த டியாகோ ஈவியில் என்னால் 1300 கிலோமீட்டர், கரெக்டாக 1319 கிலோமீட்டர் ஆச்சு. 1300 கிலோமீட்டர் என்னால் போயிட்டு வர முடியுதுன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக, இப்போ ஈவி தாரா, XEV 9e அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 400 கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போகும்போது ஒரே ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா தேக்கடி போய் சேர்ந்துடலாம். திருப்பி வரும்போது ஒரு சார்ஜு, அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு தடவை சார்ஜு, மொத்தம் 3 தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்துடலாம், உள்ளேயும் போய் சேர்ந்துடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. அதனால் ஈவி எடுக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஃப்யூச்சரில் சாலிட் ஸ்டேட் பேட்ரி வரும், இது வரும், அப்போ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். அது என்னமோ உண்மை தான். அதெல்லாம் வந்து நம்மளை ரீச் ஆகி நமக்கு ஏற்ற ரேட்டுக்கு அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். ஸோ அதுக்காக 4-5 வருஷம் நம்ம வந்து ஈவியே யூஸ் பண்ணாமல் இருக்கணுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஸோ இருக்கிற நிமிஷம் சந்தோஷமாக அனுபவிப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா மொத்த செலவே வந்து இந்த 5,000 ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10,000-15,000 ஆச்சு. இப்போ நீங்கள் பஸ்ஸிலலாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகும். பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு போகிறதுக்கே 1,300 அந்த மாதிரி ஆகுது. தேனியில் இறங்கி தான் போகணும். ஸோ இது ட்ரெயினும் அதே மாதிரி தான், தேனியில் இறங்கி போகணும். பஸ்ஸில் தேக்கடி இது கவர்மெண்ட் பஸ் இருக்குது, நேரடியாக போகலாம். ஸோ பஸ்ஸில் போகிறதுனா பஸ்ஸில் போங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். நான் ஒரு 4 பேர் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக செலவாகும். ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய பிரச்சனை இல்லை. சுற்றி பார்க்குற இடங்களும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் கவிலாம் வந்து கார் இருந்ததுனால கார்லேயே போயிட்டேன். அது இல்லைன்னா பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு 800-1000 கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. அவங்க கூப்பிட்டு அதில் அங்கேருந்து தேக்கடியிலேருந்தே கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்க்குறாங்க. இது நான் வந்து இதில் போகிறதுனால நான் வந்து காரில் அங்கே கவி வர போயிட்டு அப்படி போனேன். ஸோ இதனால் ஈவி இருந்தால் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல் தான். தைரியமாக ஈவி எடுங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இது முடிஞ்ச உடனே நான் அடுத்து வந்து ஃபுட் வீடியோஸ் வருது. ஃபுட் வீடியோ ஃபர்தராக நான் போடுறேன். தேக்கடியில் உள்ள ஃபுட் வீடியோ, பிறகு மதுரையில் சாப்பிட்டேன், பிறகு தேனி, பிறகு திண்டுக்கல், வேணு பிரியாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் தனியாக போடுறேன். நான் அந்த தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறதோட முடிஞ்ச வரை சேர்த்து எல்லாமே போட பார்ப்பேன். ஸோ அதை ஃபர்தராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், ஃபுட் டேஸ்டிங் வீடியோன்னு நான் சொல்லலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரே டேஸ்ட் எல்லாருக்கும் இருக்காது. ஓகே, அப்போது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.